ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான டைட்டில் வச்சிருக்காங்க, டிவிகே அப்படின்னு. ஸோ டிவிகே மாதிரி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடக்ஷனுக்கு இன்று நன்னாள், பொன்னாள், திருநாள். தீவினை கண்டி திரு வின்சென்ட் செல்வா சார் அவர்களுக்கு, வின்சென்ட் அசோகன் சார் அர்ஜென்டா கிளம்ப வேண்டியது இருக்கிறதால அதற்கு அவர் ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தில் தீவினை கண்டிய வார்த்தைகள் பற்றி பேச வேண்டும் என்று அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, முதல் காரணமே மேக்னா அவர்கள் தான். ஏன்னா கடின உழைப்புக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவேன். பல தடைகளையும் மீறி ஒரு நிறைய கஷ்டங்களையும் தாண்டி நம்ம செய்யணுங்கிறது நம்ம எல்லாருமே நமக்கு கொடுக்குற அறிவுரையா இருக்கும். இல்லை நம்ம சாதாரணமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவோம். அதெல்லாம் நான் நேரடியா பார்த்துருக்கேன். இவங்க இவங்களுடைய வளர்ச்சி அதுல நான் இன்னைக்கு ஒரு 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 பங்கு இருக்கிறதுல, அதுல ஒரு பாட்டா நான் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் ரொம்ப சிறப்பா அமையணும், வெற்றி படமா அமையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமது நடிப்பு அரக்கன், நடிப்பு புயல் அத்தனையும் கொண்டவர், எங்களுக்கு என்னையே மிரள வைத்தவர் மூனார் ரமேஷ் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான டைட்டில் வச்சிருக்காங்க, டிவிகே அப்படின்னு. ஸோ டிவிகே மாதிரி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் மலேசியால இருந்து நம்முடைய ரத்த சொந்தங்கள் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. நிறைய பேர் நடிகர்களாக மாறி இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டிஎஸ்ஒய் அவர் இந்த படத்தில் நாயகனா அறிமுகமாக இருக்காரு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட கொஞ்சம் சீன்ஸ் தான் நடித்தேன். அப்புறம் அந்த படத்தை தயாரித்த மேக்னா மேடம், அந்த டைரக்ஷன் டீம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் ஒரு போலீஸ் பேஸ்டு, ஆனால் த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஹியூமராகவும் எடுத்திருக்காங்க. நிறைய சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல், இப்படி ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் எல்லாம் கலந்த ஒரு போலீஸ் கதை. நல்லவர்கள், கெட்டவர்கள், அப்போ போலீஸில் எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி எடுத்திருக்காங்க இயக்குனர். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் டிஎஸ் சார் அண்ணன் அந்த படத்தில் மெயினாக அவர் பயங்கர ஹியூமர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ பொதுவாகவே வெற்றி படங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஆளு நம்ம தேனப்பன் சார். அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அது ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு பெரிய அனுபவசாலி. இப்போ வர்ற எல்லா படங்கள்லுமே தேனப்பன் சார் இருப்பார். ஏன்னா அவர் நிறைய அட்வைஸும் ஸ்பாட்ல அவ்வளவு எல்லாரையும் கண்டிச்சு, அவர் இந்த தயாரிப்பாளராக இருந்ததுனால எந்த தவறுகள் நடந்தாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி அந்த படத்தை நல்வழிப்படுத்துறதுல அவர் எப்பயுமே ஒரு பங்கெடுப்பாரு. ஸோ இந்த படத்துலயும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவா, அன்பு தம்பி வேல்ராசருடைய உதவியாளர், அப்புறம் வினோத் கேமராமேன், அவங்க இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தாரு. ராத்திரி பகலா காட்டுக்களையும் முள்ளு காட்டுக்களையும் எடுத்தாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு பேரு தெரியல, ரம்யா, தீபிகா, அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல சிறந்த நடிகர்களாக வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையில ஒரு பெரிய வித்தியாசமான படமா இருக்கும். தேங்க்யூ. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனதில்லை, அடிச்ச 10 பேருமே டான் சொல்லுவாங்க. அதுக்கு நிகரானவர், மக்களுக்காக போராடி கொண்டு இருப்பவர் அவர் நம் டான் அவர்களை அழைக்கிறோம் பேச.
வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா மேடம் மேகனா தான், அதனால தான் இங்கே இருக்கோம். அவ்வளோதான். அடுத்தபடியாக நமது நாயகன் ஹீரோ யக்கையா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இந்த மத்தியில் முதலாக நிற்கிறதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட சார்பில் இன்னைக்கு நம்ம மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தத்துஸ்ரீ எம் சரவணன் அவருக்காக ரொம்ப நன்றி. தத்துஸ்ரீ சிரமம் பாராமல் நம்ம மத்தியில் இன்னைக்கு இந்த பூஜைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் மேடம் மேக்னா, அவங்க ஒரு முழு நம்பிக்கை வச்சு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு முழு எடுத்திருக்கேன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி பேசுகிறோம். என்னோட நடித்த எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேனப்ப சார் ரொம்ப நன்றி உங்களோட அட்வைஸ். அதே மாதிரி ரமேஷ் சார், நிறையா நாங்கள் வந்து கேரவனில் உட்கார்ந்த போது இது நிறைய நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கிறோம். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்கான ஒரு கதையில் வந்து செஞ்சுருக்குது காரணமே வந்து அவங்களோட அட்வைஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கேமராமேன் மிஸ்டர் சிவா அண்ட் வினோத், ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பெண்கள் எங்களோட இணைந்து ஆக்டிங் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மலேசியா டீம் அஃப்கோர்ஸ் மறக்க முடியாது. நம்மளோட இணைஞ்சு அலெக்ஸ், சரவணன், நந்தா, ஸோ எல்லாம் எங்களோட ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்திருக்கிறாரு, இன்றைக்கி நம்மளோட இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்னால் இது வந்து எல்லாத்தோட உழைப்புல தான் இது வந்து நடந்திருக்கு. ஸோ தேனப்பன் சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஒரு 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 சுவாரஸ்யமான கதையில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லி, அதே டைமில் மீடியா பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த வேலையில் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. அதனால் இந்த மைக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குங்களா? ட்ரெஸ் எல்லாம் தெரியுதா? ஸோ மைக்கு பிரச்சனை, அதனால் கொஞ்சம் 1 மினிட் லேட் ஆகிடுது. ஸோ தேங்க்யூ டத்தோ சரவணன்ஜி. ஒரு மலேசியாவே இங்கே வந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாடு மலேசியா போய் ஒரு ட்ரெண்டு, ஒரு ஹீரோ போனார், யார்? விஜய் சார் போனார். தமிழ்நாடு மலேசியா ஆயிடுச்சு, டோட்டல் தமிழ்நாடு. அதுதான் டிவிக்கேன்னு ஒவ்வொரு நடிகரும் ஒரு சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறது கனவு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ரீகனாக இருக்கட்டும், என்டிஆராக இருக்கட்டும், டிஎஸ்ஆர் வரலாம், அடுத்து யார், என்டிஆராக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் நடிகருங்கிறது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் சர்வீஸ். நடிகருங்கிற சர்வீஸ் வந்து வெளில யாருக்கும் தெரியாது. கை போகும், கால் போகும், இடுப்பு உடையும், கழுத்து உடையும். எனக்கு தெரிஞ்சு கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, என் பீரியடில் மினிஸ்டர் ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர் பீரியடில். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. அவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோ என்னுயிர் தோழர் பாபுன்னு ஒருத்தர் வந்தார். அவரை செதுக்கியிருப்பார் பாரதி ராஜா. ஒரு அரசியல் படம்னா நான் பாரதி ராஜா சார் படத்தில் பார்த்தது என்னுயிர் தோழன் தான். இந்த ரியாலிட்டி அரசியல் அவ்வளோ பெரிய அந்த ஹீரோவோட பெருமொழி படத்தில் நான் சும்மா கிலோட ஆர்டிஸ்டாக எட்டி எட்டி பார்ப்பேன். விக்ரமன் சார் படத்தில் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ பெரிய மனிதன், நல்ல யங் ஸ்டாஃப், யங் ஜென்வை அவர், அந்த காலத்து ஜென்வை. ஒரு கழுத்தில் அடிபட்டு அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப ட்ராஜடி. அதுதான் சினிமா. உங்களை வந்து ஒரே நைட்டில் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெயினை கொடுக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு பெயின். சேதுபதி உச்சத்துக்கு வந்தனால அதே 3 நாள் படம் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர் ஹவுஸ்ஃபுல். ஒரு சின்ன படத்துக்கு போய் கால் ஒடிஞ்சு 1.5 வருஷம் நடிக்க முடியல.
16 படத்தில் என்னால் நடிக்க முடியல. ஸோ சினிமா சந்தை சோதனை தான் எடுத்துக்கிட்டேன், வேதனை இல்லை. அதே மாதிரி மேக்னா ஃபிலிம்ஸ் இன்னைக்கு டிவிகே எப்படி விஜய் சார் வந்து ஒரு நடி கான்ஃபிடன்ட் விஜய் சாரை வளர்த்ததே அந்த டயலாக் டெலிவரி தான். எந்த படத்தை எடுத்துங்க, அவர் ஆக்ஷன் படம் எடுங்க, அவர் பேசுற ஒரு வார்த்தையும் சினிமா வார்த்தைகள் சக்சஸ்க்கு அவரை கொண்டு போயிடும். அதே மாதிரி கலைஞர் சார் பராசக்தியில எழுதின வார்த்தைகள் சிஎம்ஆ உட்கார வச்சது. எத்தனையோ பேர் கலைஞர் சாருக்கு காம்படிஷன், அத்தனை மினிஸ்டர், பாரம்பரிய மினிஸ்டர், ட்ரெடிஷனல் பிளா 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 பிளா. ஒரு கதை விமர்சனம் எழுதின கருணாநிதி சார் ஜெயிச்சார். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் வந்து பார்க்க மாட்டேன், சின்ன பிள்ளைங்களை சிவாஜி சார் படம் தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ எம்ஜிஆர் படம்னாவே கொஞ்சம் பார்க்கலாமா வேண்டாமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்ஜிஆரை போல ஒரு ரசனை வாழ்ந்த நடிகர் இன்னும் பல்ல. அதனால என் பேரை எம்ஜிஆர், என்டிஆர், டிஎஸ்ஆர். ரசனை வேணும். என்ன ரசனை? மக்கள் ரசனை. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் படகோட்டியில பண்ணிருப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ரசனை. அவரும் அந்த கதை வசனங்கள் அந்த வசனங்கள் வந்து நீங்க எம்ஜிஆருடைய 80% படங்கள்ல மக்களாட்சிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இதை கொண்டு வந்தது சினிமா தான். ஸோ மேக்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து மேபி நான் 15 வருஷம் ஆகுது, இப்போ 130 படம் ஆயிடுச்சு. கலெக்டர், கமிஷனர், தாசில்தார், பிளா 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 எல்லாமே டாமினேட்டிங் கேரக்டர்ஸ் அமையும் போது மேக்னா ப்ரொடக்ஷன் நான் ஒரு விவசாயியா பண்ணேன், விவசாயி ஃபர்ஸ்ட். அப்போ மேக்னா வந்து என்னுடைய டாக்டர் ஒரு ஓல்டு விவசாயி, 999 படம் பேர். அப்போ வந்து நான் யங்கு, அந்த சினிமாவுக்கு யங்கு, ஒரு 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு 1000 கோடி அதிபர்களை மிரட்டுறது டான் இவர் தான். இந்த டான் பண்ற வேலையை நான் திருப்பூர்ல பண்ணேன். மிரட்டுறது, உருட்டுறது, பணம் கொடுக்கறது, இதான் என் வேலையே. அந்த மாதிரி வேலை உண்மையிலேயே அவருடைய பிரதிபலிப்பு தான் சினிமாவில் எனக்கு கிடைச்ச இந்த கலெக்டர், டாக்டர், ஜட்ஜி, பிளா 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 பிளா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது மேக்னா ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. நீங்க கொஞ்சம் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணணும், ஒரு 20 நாள் டைம் ஒதுக்குங்க, நான் படத்தை முடிச்சிடறேன்னாங்க. நான் அப்போ வந்து 6 படம் புக்கிங்கு, சசிகுமார் படம் ரன்னிங்கு, சந்தானம் சார் படம் ரன்னிங்கு, விஜயாண்டனி சார் படத்துக்கு டேட் இல்லை. இதுல இன்னும் 3 படத்தை வந்து பேசி வச்சிருக்கிறேன். இப்பதான் 15 வருஷத்துக்கு அப்புறம் வருது, மேடம் இப்ப டேட் இல்லை, நான் இப்படி படத்தை கட் பண்ணிட்டு உங்களுக்கு டேட் கொடுக்கறதா அப்படின்னு. உடனே மேக்னா டீம் என்ன சொன்னாங்க, சார் ஒரே ஒரு நாள் மட்டும் அதில் கட் பண்ணுங்க, நான் முக்கியமான ஒரு 2 சீன்ல போட்டு எடுத்துக்கிறேன்டாங்க. சரி ஒரு நாள் தானே அப்படின்னு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு படத்தோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு படம் எப்படி உருவாகுது, என்ன சிரமத்துல உருவாகுது, அதுக்கு எத்தனை பேரெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, அது வந்து சக்சஸ் கொண்டு கொடுத்துரும். உதாரணத்துக்கு யூத். ஸோ ஒரு நாள் தானே போகலாம்னு அப்போ எனக்கு கொஞ்சம் ஊட்டி போயிட்டு வந்தேன். இந்த இது ஆக்சிஜன் பத்தலை, விஜயாண்டனி சார் படத்தை கேன்சல் பண்ணலை, மாற்றி வச்சுக்கங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு டோட்டல் ஷூட்டிங்கை சென்னையில் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாத்திரை ஒரு நாள் சரி நம்மளுடைய மேக்னா டீமுக்கு கொடுப்போம், போய் நடிப்பேன்னு போனால் ஒரே இழப்பு பயங்கரமாக. ஷூட்டிங் வச்சிருக்காரு செங்கல்பட்டுல, ஏன்னா இங்கெல்லாம் அவருக்கு லொக்கேஷன் கிடைக்கல. சரி எனிவே ஒன் டே நடித்தேன். ஒன் டே நடிச்சு முடிச்சுட்டு வந்தேன். மறுநாளும் மறுபடியும் மேக்னா டீம் சார் ஒரே நாள் கொடுங்க சார், அந்த கண்டினியூட்டியை நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். தேடப்படு சார் வராரு, அவர் டேட்டே வாங்க முடியாது, அவரோட தான் உங்களுக்கு காம்பினேஷன் தானே. சரி இன்னொரு நாள் கொடுத்துட்டேன். சரி ஒரு நாள் தானே இழப்போட போயிக்கலாம் அப்படின்னு. அந்த 2 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்தியாவில் பூகம்பம் வந்துருச்சு. என்ன பூகம்பம்? கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொன்ன உடனே எல்லா சினிமா கம்பெனியும் டேட்டை தள்ளி போட்டாங்க. சந்தானம் சார் 1 மாதம் தள்ளி போடுது, சசிகுமார் சார் 1 மாதம் தள்ளியாச்சு, அந்த படம் 1 மாதம் தள்ளியாச்சு. இங்கே மேக்னா டீமுக்கு அதாவது நான் ப்ரெசன்ஸ் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ அதனால 7-8 நாள் நடிச்சு கொடுத்தேன். பட் முழுசாக நடிக்கலை. ஏன்னா என் மைண்டு வந்து கொஞ்சம் ஹெல்த் சேலஞ்சு அது வரும் சில நேரத்தில். அப்புறம் இந்த கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும்.
எனக்கு எப்போ பார்த்தாலும் சேதுபதி டைரக்டர் தான் போய் சாரும். இந்த பெருமையெல்லாம் சேதுபதி டைரக்டர் தான் பிளேயர் சொல்லி போட்டவர். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 அடி எல்லாம் இருப்பாங்க, எல்லாமே ஆக்டர்ஸ், மலேசியன் டீம். ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் டான், ஒருத்தர் பேரில் சிங்கப்பூர், அப்புறம் எல்லாம் ஹரி, எல்லாம் பார்த்தா 6.5. யார் அந்த படத்தோட ஒரு ஃப்ரேமும் அந்த சிவா சார், கிரெடிட் கோஸ் டு சிவா சார். வந்தவுடனே நான் கேட்டேன் மேக்னாட்ட, மேக்னா இவ்வளோ பெரிய 6 அடி உயரம், 6 அடி உயரத்தை இன்டர்நேஷ்னல் பீப்புளை மலேசியா கொண்டு வந்து இறக்கிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரு கேமரா டீம்னு யார் தெரியுமா? வேல்ராஜ் சாருடைய அசோசியேட் சார், அசோசியேட். நான் வேல்ராஜ் சாரோட நடிச்சு முடிச்சுட்டேன், யாருன்னு சொல்லுமா அப்படின்னு அவனே நான் கொண்டு போய் காரில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் நடிக்கல. அப்புறம் நைஸா நான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன், இவர் நடிகராச்சே, இவர் எப்படி கேமரா பண்ண அப்படின்னா, இல்லை சார் அவரோட ஒர்க் பண்ண அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் நடிக்கவும் செய்வார், இல்லைன்னா கேமராவும் பண்ணுவார், ரொம்ப த பெஸ்ட் அப்படின்னு என் ஃப்ரெண்டு அவரும் 10 கோடி ரூபாய் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் மேனாட்ட சொன்னேன், அந்த போலீஸ் கேரக்டரு எனக்கு இது ஒத்துறாதுமா, பெல்ட்டு குத்தும், வயிறு வேற தொப்பை, பெல்ட்டு குத்தும், இதில் நான் இருக்கிறதே 4 அடி, அதில் 1/2 அடி பெல்ட் வரும், அது இடுப்பில் குத்துடுச்சுன்னா டைலாக் வாயிலிருந்து வராது ஒன்று. அடுத்து ஷூ வந்துச்சுன்னா போட்டுட்டு போலீஸு, அது ஐஜி கலெக்டர் இந்த மாதிரி பெரிய பதவிகள் கொடுத்தா உட்காந்துக்கிட்டே வாயடிச்சுட்டு வந்துடலாம் டைலாக் டெலிவரியில். ஆனால் இந்த ஓடுன்னு பாருங்க கான்ஸ்டபிள், இந்த ஓடுற கான்ஸ்டபிள் அந்த ஷூ தடுக்கி நான் குப்புற விழுந்துருவேன்னு ஒரு பயம். ஏற்கனவே காலை விழுந்தாச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அடி தண்ணி போராடி போர்க்களம், சினிமாங்கிறது எவ்வளோ புகழ் வருது நீங்க நினைக்கிறீங்களோ, பின்னாடி ஒரு போர்க்களம் இருக்குது. உழுந்து ஒரு படத்துல மாட்டிக்கிட்டா தெரியாதமா போய், சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார், 30 நாள் போலீஸ் கிடைக்கும், ஜட்ஜு 1 நாள் தான் கிடைக்கும்பாங்க. பரவாயில்ல ஜட்ஜே கொடுங்க, எனக்கு போலீஸ் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம் அப்படின்னு. அப்புறம் மேலாட்ட வந்து சொன்னேன், அம்மா எனக்கு பெல்ட்டு குத்தும், அப்புறம் நீ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டோம்னா எனக்கு அந்த இது ஷூவெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மேலே யூனிஃபார்ம் போட்டு ஷூ போடலன்னு வச்சுக்க பிரச்சனை ஆகிடுமா, டிகினிட்டி பாதிக்கப்படும். நீ வேற எல்லாம் 6 அடி ஃபாரினர்ஸாக போட்டிருக்கிற, ஃபாரினர்ஸில் சாரி தமிழ் என்ஆர்ஐஸாக போட்டிருக்கிற, இப்போ இவங்கள வச்சு எப்படி என்னை மேட்ச் பண்ண போகிறேன்னு. உடனே மேக்னா டீம் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நீங்கள் பெல்ட்டு கட்ட வேண்டாம். ஓகே, அப்போ பாதி சந்தோஷம் வந்துச்சு. ஷூ அண்ணா நீங்கள் ஒரு பிளாக் ஷூ மட்டும் போட்டுருங்க. ஓகே, ஷர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இந்த ஆஃபீஸர்ஸ்க்காகவே நான் தான் சொன்னேனே, நான் இதுவரையிலும் சினிமாவில் சம்பாதிச்ச பணம் அதை விட 4 மடங்கு சினிமாவுக்கு மை ஓன் மணியில் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னுடைய ஆமாம் ஓன் மணி. இதுவரை நான் 15 ஆண்டு காலங்கள் எவ்வளோ சம்பாதிச்சனோ அதை விட சினிமாவுக்காக மை ஓன் காஸ்டியூம் எடுப்பேன். ஏன்னா எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் அப்படி, கலெக்டர், கமிஷனர், தாசில்தார், பிளா 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 பிளா. அப்போ ட்ரெஸ் கோடு நானே எடுத்து வச்சிருக்கேன். கவரிங் நகை ஒரு 3 to 4 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துருவேன். என் ஒய்ஃபு அன்னைக்கு எடுத்தால் எடுத்துக்க, தங்க நகை எடுப்பாங்க, தங்க நகை எடுத்தால் ஒத்த செயின் இருக்குமா, இது இப்படி போடுறதுனால சித்தாண்டிக்காக போக வேண்டாமா அப்படிமே. அதோட பெனிஃபிட்டெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன். இந்த 130 படத்தில் எனக்கு கிடைச்ச அந்த பிராண்ட் வேல்யூ, நான் எடுத்த ட்ரெஸ்ஸை விட, காஸ்டியூமை விட, அசசரிஸை விட, விற்க விட 1000 மடங்கு பேர் புகழ். இது சினிமாக்காரங்களுக்கு நான் ஹம்பிள் ரெக்வெஸ்டாக வைக்கிறேன். சினிமா வந்து டாக்டரை விட, கலெக்டரை விட, கமிஷனரை விட, இன்னும் என்ன பதவி இருக்கு, கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸை விட, பிஸ்னஸ்மேன் விட உங்களுக்கு இன்கம் கொடுக்கும். அதுக்கு நானே உதாரணம். ஸோ அப்படிதான் நான் இந்த படத்துலையும் ஒரு 15-20 காஸ்டியூம்ஸு. திடீர்னு செக்குடு சட்டை கேட்டார், செக்குடு போட்டால் ஹைட் வேணும், மறுபடியும் இவர் கேட்குறாங்களே மேக்னா டீம்னு என் ஒய்ஃபோட தகராறு பண்ணி, இப்போயோ பெங்களூரில் 5000 ரூபா ஷர்ட்டு 500 ரூபாய்க்கு கிடைச்சா வாங்கி போட்டுருவேன், என்னைக்காவது சினிமாவுக்கு உதவும்னு சொல்லிட்டு. 4 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் போய் வாங்கிட்டு வந்த ஷர்ட்டு மேக்னா டீம் இந்த டிவிகே படத்துக்கு, சாரி தீவினை கண்டி, டிவிகேன்றது இன்னைக்கு பிராண்டு. அது காரணம் விஜய் சார், அது அரசியல்ல. இது தீவினை கண்டி படத்தோட அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு, இது தீவினை கண்டவங்களுக்கு தமிழ் அர்த்தம் புரிஞ்சிருந்துச்சுன்னா
இந்த படம் சக்சஸ். போலீஸ், இந்த படத்தோட உயிர் நாடியே ஒரு போலீஸ் தான். ஸோ அந்த போலீஸாக நடிக்கிறதுக்கு நாங்கள் டீம், சூப்பர் டீம் போனோம். அது வந்து சில கஷ்டங்களை, துன்பங்கள், தேனப்பிரசாதெல்லாம் ரொம்ப மாபெரும் படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். இவருடைய ஜூனியர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ மேகனா சொல்லிச்சு தேனப்பிரசாத் பண்ணாங்க. தேனப்பிரசாட்டை நம்பி பழகிறது இல்லைன்னு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு 2 minutes தான் இருக்கும். என்னை பற்றி ஜாதகத்தையே சொல்கிறாரு, என்னை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாரு. ஸோ அவரோட நடித்த பெருமை. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள், சின்னன்னா இது ஒரு 2-3 கோடி ரூபா 4 கோடி ரூபா போட்டு எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேட்டரில் ஒரு கதை, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சக்சஸ், போலீஸை வச்சு நெகட்டிவாக இருப்பாங்க. மெஜாரிட்டி படங்கள் அரசியல்வாதி, அவன் குற்றம், இவன் குற்றம், அவன் குற்றம், லஞ்சம், ஈடித்துறை, அந்த துறை, நெகட்டிவ்ஸை வச்சு எடுக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு போலீஸை ஒரு, அது முழுசா சொல்லக்கூடாது, இப்படிதான் போலீஸ் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கதையை எழுதி சுயரூபமா, அதாவது தத்ரூபமா சொல்லலாம். ஒவ்வொரு இதில் நடிக்கல புதுமுகங்கள், ஆனால் வாழ்ந்தார்கள். அந்த 6 அடி உயரம் சுரேஷ் சார் மலேசியா இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய பொலிட்டிஷியன். அவர் வந்து அது ஜிப்பு பேண்ட்டு, இங்கே நமக்கு அளவு பேண்ட் எடுத்து தைக்கிறதுக்கு டைம் இல்லை. அவர் பண்ணது ஆச்சரியம். அடுத்து இன்னொருத்தர் இருப்பார் 6.5 ரெகு. இந்த மாதிரி 6 அடி உள்ள பீப்புளை, ரியல் பீப்புளை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து மேகனா டீம் நடிக்க வச்சு அவங்களுக்கு கேரவன் எடுத்து சர்வீஸ் பண்ணி ஒரு ஸ்டார் வேல்யூ தான். எல்லா படத்துலையும் ஸ்டார் வேல்யூ தான், கேரவன் தான், அசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஷார்ட் ஃபிலிமில் இந்த தீவினை கண்டி வந்து படம் தயாராகிடும். ஸோ அதை வந்து மீடியா பீப்புள், நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அஜித் சார் படம், அடுத்து அந்த விஜய் சேவி சார் படம், சிவகாசி சார் படம், டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோயின் படத்தில் இந்த போலீஸ் படத்தை கொண்டு போங்க. இது ஒரு சத்திரியன் ஆகலாம், இது ஒரு சிங்கம் ஆகலாம். அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி வரும். அது என்னால் முழு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் ஹெல்த் சேலஞ்சஸ்னால கொஞ்சம் ஒரு 50% தான் அதில் நடிச்சிருப்பேன். அதுவும் 3ஆவது ரமேஷனால அவர் வந்து எனக்கு ஃபுல் கம்பெனி கொடுத்தாரு. இதுதான் எங்களுடைய ட்ராவலிங். இதில் தீபிகா பிளாப்லா 5 ஹீரோயின்ஸ், அழகான ஹீரோயின்ஸு. எல்லாத்தோடையும் இன்னைக்கு தீபிகா இருக்கட்டும், ரியாவாக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், அப்புறம் என்ன 5 ஹீரோயின்ஸு. ஒரிஜினல் சினிமாவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். லேடி அதெல்லாம் இப்பெல்லாம் மாறுதுதாங்க. அதே குண்டு கலாச்சாரம், டப்பு 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 டப்பு, வெறும் என்கவுண்டர் தான். ஒரு வீட்டிலேருந்து ஒரு படம் பார்க்க போனால் ஒரு பாவாடை தாவணியை பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் லேடிஸ் ஒரு பேண்ட் ஷர்ட்லையாவது பார்க்க வேணாம். இந்த படத்தில் பாவாடை தாவணியும் இருக்கும், லேடிஸ் பேண்ட் சட்டையிலையும் இருக்கும். இதுதான் இந்த படம். நிறைய விஷயங்கள் நானே சொல்லிட்டேன். அதே மாதிரி சினிமாங்கிறது நான் 200-300 கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணேன். இன்னைக்கு அது 10,000 கோடியோட வேல்யூ. அதை விட்டுட்டு 10,000 கோடி பிஸ்னஸ் ராஜா மாதிரி வாழ்வேன். ஏன்னா ஃப்ளைட், ஏன்னா கார், 7 ஸ்டார் ஹோட்டல். இந்த லைஃப்பை விட்டுட்டுன்னா விடல, அதை விட பவர்ஃபுல் சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் மேன், நீங்கள் முதல்ல ஜாப் கோயர். ஒரு 35 வயசுக்கு அப்புறம் வேலைக்கே நீங்கள் போகாதீங்க. வேலைங்கிறது ஒரு டிசீஸு. ஏதோ இந்த ஃபேமிலி 2 குழந்தைகளுக்கு அளவுக்கு வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸை கற்றுக்குங்க, சினிமாவை கற்றுக்குங்க. 5 லட்சத்தில் ஒரு சாங்ஸ் எடுக்கலாம், 10 லட்சத்தில் ஒரு பைலட் ஃபிலிம் எடுக்கலாம். 1 கோடியில் மேகனா டீமோட டைப் பண்ணிக்கங்க. 1 கோடி ரூபாயில் உங்களுக்கு படம் எடுத்து தருவாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா மேகனா டீம் படம் எடுத்து அதை வந்து ஒரு 3 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்க மேகனா டீம் சினிமாவை. 1 கோடி ரூபாங்கிறது ஒரு மேட்டே கிடையாது. மலேசியன் பீப்புள் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறதா சொன்னார் மேகனா மேடம் சொல்லிச்சு. எல்லாம் மலேசியா ஒன்றும் பெரியது இல்லைங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான் கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது. இந்தியா உங்களுக்கு, அது தமிழ்நாடு உங்களை ரெட் கார்பரேட் வச்சு வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாம் வாங்க, சேர்ந்து பண்ணுவோம். மலேசியா ஒன்றும் அமெரிக்கா அங்கிட்டு இல்லை, இதோ இருக்கு. கற்றுக்குங்க.
இந்த மேக்னா டீம் எனக்கு தெரிஞ்சு இப்போ 3வது படம் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரு 40-50 படம் பண்ணி எப்படி லாங்குவேஜே தெரியாத ஆர்பி சௌத்ரி சார் வந்து தமிழ் சினிமாவில் 100 படம் எடுத்தார். சக்சஸ்ஃபுல் மேன். அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, தமிழ் தெரியாது, ஒன்லி மார்வாடி தான் தெரியும். அவருக்கு பணம் மட்டும் தான் தெரியும். சினிமாவில் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. 100 கோடி படம் இருந்தாலும் 3 daysல வாஷ் அவுட் ஆகிடும் சினிமா. நினைச்சால் டைரக்டர் மனசு வச்சால் 100 கோடியை காட்ட முடியும், இல்லாட்டி 2 கோடியில் எடுக்க முடியும். அதை நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு இந்த கம்பெனி மேக்னா ஃபிலிம்ஸு இன்னும் நிறைய பேர் சொல்ல விரும்பல. டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோயின் அவங்களும் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, ஃபிலிம் ஃபேக்ட்ரி. வாங்க, இந்த தொழில் வந்து ஒரு புண்ணியமான தொழில். இன்னைக்கு மேக்னா ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டிருப்பாங்க. 3 வேளை சாப்பாடு, துணிமணி தானம், கர்மங்க. ஒரு சினிமா ஒவ்வொரு முதலாளியும் செய்யக்கூடிய கர்ம வினை. துணி கொடுக்கறது, சோறு போடுறது, அழகுபடுத்துறது, இதெல்லாம் யார் செய்வா? எந்த துறையில செய்யறாங்க? 3 வேளை சோறை போட்டு யூனிஃபார்ம் போட்டு 15 மணி நேரம் நிக்க வைப்பாங்க. போய் பாருங்க, கார்பரேட் கம்பெனிகள அட்டிம மாதிரி வச்சிருப்பாங்க. சினிமா 12 மணி நேரம் வெயில்ல நின்னாலும் அந்த அவர் பாராட்டணும். ரொம்ப அவருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. சுரேஷ் சார் எந்திரிங்க சார், கொஞ்சம் எந்திரிங்க. எனக்கு அப்படியே மனசை வருத்துச்சு. ஒரு பெரிய பொலிட்டீஷியனுங்க மலேசியாவில். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. நான் கேட்டேன், உங்க பையன் இருந்தா எவ்வளவு படிச்சிருப்பாருன்னு. அவங்க பையன் சொல்ல, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? மலேசியன் பொலிட்டீஷியன். சரி, அதுக்கு முன்னாடி நிறைய கதைகள்லாம் சொன்னாரு. ஸோ ஒரு குடும்பத்தோட இந்த மேக்னா டீமுக்காக மொட்டை வெயில்ல 3 பொண்ணுங்க எல்லாம் இறங்கி வச்சு 10, 15, 20க்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் இந்த படத்துல வராரு. இது பெருமையா இருக்கு. மலேசியாவில் வந்து குடும்பத்தோட வந்து ஃபேமிலியோட வந்து இந்த இதுல நடிக்கிறது பெருமை. அதே மாதிரி தங்கராஜ் அண்ணன் வந்து சினிமாவில் 40 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் பிளட்டு. அவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஹெல்த் சேலஞ்ச் ஆன காலத்திலையும் வந்து இந்த மேக்னா டீமுக்காக உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். மேனேஜர்ஸ், டீம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நானே பேசுகிறேன், மற்றவங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ தயவு செய்து இந்த படத்தை போலீஸ் ஸ்டோரியை மலேசியாவில் கொண்டு ஆடியோ லான்ச் வைக்கலன்னு மேக்னா டீம் சொல்லிட்டாங்க. மலேசியாவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் கம்மி கிடையாதுங்க. எல்லாரும் மலேசியா போய் ஆடியோ லான்ச் வச்சுட்டா நீங்க எழுதுல நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச் வைங்கன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இந்த படத்துக்கு நேரு ஸ்டேடியம் இருக்கு. எவ்வளோ ஃபாரின் கம்பெனி வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஆடிட்டோரியத்தில் வச்சு ஆடியோ லான்ச் பண்றாங்க. சின்ன படங்களும் மலேசியன் சப்போர்ட்டோட அங்க ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்துல சக்சஸ் மீட். இது பலிக்கும், இது நடக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல். மிக்க 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 அருமை சார், செம்மையா பேசிட்டீங்க. அடுத்தபடியாக கேமராவில் பல வித்தைகளை காட்டி நம்ம அசர வைத்தவர் சிவகுமார் அவரை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேசி பழக்கம் கிடையாது. இந்த வாய்ப்பு கொடுத்த மேக்னா டீம் அவர்களுக்கும், ஹீரோ சார் மற்றும் டைரக்டர் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக டத்தோஸ்ரீ டாக்டர் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சகோதரி மேகனா வந்து பல வருடங்களுக்கு முன்பு மலேசியாவில் வந்து ஒரு படம் வெளியீடு செஞ்சாங்க. அப்போ முதலாக என்ன அந்த படத்தை வந்து ப்ரீவியூக்கு அழைச்சிருந்தாங்க என்னுடைய தலைமையில். அதுக்கப்புறம் நான் போன மாதம் அங்கே இருக்கும்பொழுது அடுத்து எப்போ வரீங்கன்னாங்க. நான் சொன்னேன் இந்த தேதியில் வரேன்னு. சரி, அன்றைக்கி எங்களுடைய பட பூஜை இருக்கு, வந்துருங்க அப்படின்னோடனே. ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மலேசியாக்காரங்களை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன். தமிழ்நாட்டில் தான் முழுக்க நீங்கள் பண்ணீங்க. நான் இவ்வளோ மலேசிய கலைஞர்களாக இதில் ஈடுபட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி தருது. ஏன்னா இன்னைக்கு அவர் தேடப்பட்டாருக்கு தெரியும், ஒரு படம் எடுக்கிறது
படம் எடுத்து தியேட்டர் ஓடி வெற்றி அடைந்தது ரெண்டாவது. ஒரு படத்தை ஆரம்பிச்சு அந்த படத்தை முடிக்கிறதே மிகப்பெரிய வெற்றியான ஒரு சவால் மிகுந்த காலகட்டத்தில் இருக்கும். அது குறிப்பா இந்த துறை வந்து பல்வேறு சவால்கள் மிகுந்த துறை. எந்த படம் வெற்றி அடைய நம்ம எதிர்பார்ப்போம், அது வெற்றி அடையாமல் போயிடும். ஏதோ ஒரு சும்மா இந்த படம் சும்மா படம் தான் அது எங்கேயோ போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து கணிக்க முடியாத ஒரு துறை. அது குறிப்பா ஒரு பெண் இருந்து அவர் சார் சொன்னது மாதிரி பலவிதமான சவால்களை தாண்டி இது போன்ற படங்களை கொடுப்பது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடியது. அதாவது இந்த நேரத்தில் நீங்க வந்து டிவிக்கேன்னு பேர் வச்சிருக்கிறீங்க. நான் வந்து எனக்கு அந்த அழைப்பு வந்து இது உண்மையால் ஏதோ பகுதிக்காக போட்டிருக்க கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் அது வந்து நல்ல முறையில் பண்ண சகோதரி அவர்களுடைய வாழ்த்து. இதுல வந்து சிரமப்படாமல் யாருமே வெற்றி அடைய. அவர் சார் சொன்னது போல ஒவ்வொரு தயாரிப்பாளரும், ஒவ்வொரு நடிகரும், ஒவ்வொரு கலைஞனும், எல்லா நிலையில் உள்ள புகைப்பட கலைஞராக இருக்கட்டும், அது கேமராமேன், எல்லாருமே ஒரு சவால்களை தாண்டி தான் அந்த வெற்றியுடைய இலக்கை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த துறை மாதிரி மோசமான துறை கிடையாது. அவன் 300 கோடி போட்டு 3 வருஷத்துக்கு படம் எடுத்து வச்சிருப்பான். இவன் 30 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 3 ஹவர்ல கதையை மாத்தி சொல்லுவான், இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அது எதுக்காண்டி படம் எடுக்கிறவங்களும் செய்யறவங்களுக்கு தான் அதனுடைய சிரமங்கள் தெரியும். இந்த சிரமங்களுக்கு மத்தியில் டிவிக்கு மூலமாக சிகரம் தொடுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக தயாரிப்பாளர், மிக பெரும் நடிகனாக உருவாகி கொண்டிருக்கும் நம்ம தேனப்பன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். டிவிக்கு தயாரித்து இந்த படத்தை வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ டத்தோ சரவணன் சார் சொன்ன மாதிரி மேகனா எனக்கு ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு. நிச்சயமாக அவங்களுக்காக தான் அந்த படம் நடித்தேன். நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு கேமராமேன் சிவா ஆகட்டும், ஒரு ஜெய்சன் ஆகட்டும், எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பெருசாக போகல, சின்ன படங்கள் பெருசாக ஓடிட்டு இருக்கு. இப்போ சிறை எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் இயரில் எல்லா பெரிய படத்தை அந்த அளவு ஓடல, சின்ன படங்கள் ரொம்ப பெருசாக ஓடுது. அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். நம்ம முன்னாள் ரமேஷ் மிக ராசியான ஒரு நடிகர், டிகேஎஸ் அவர் நடித்த எல்லா படமும் பெரிய ஹிட்டு. அதனால் எல்லா அம்சமும் இந்த படத்தில் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு இது மூலமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து அனைவருக்கும் நன்றி உரை கூற மேக்னா மேடம் பேச அழைக்கிறோம். சுதா கொங்கரா, கார்த்திகா உதயநிதி, ஐஸ்வர்யா, காயத்ரி புஷ்கர், லட்சுமி ராமகிருஷ்ணன், சௌந்தர்யா, ரஜினிகாந்த் இந்த பெண் இயக்குநர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் நம் மேக்னா. கலைத்துறையில் பல அவதாரங்களை கொண்டு கதாநாயகியாகவும், இசையமைப்பாளராகவும், தயாரிப்பாளராகவும் மற்றும் இயக்குநராகவும் இப்படி பல பரிமாணங்களில் சகலகலா வள்ளியாக பணியாற்றுகிறார். இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சார்பா இங்க வந்திருக்கிற எல்லா பெரிய ஆட்களுமே பேசிட்டாங்க. எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் வந்து அவர் இருக்க பிஸில எனக்காக, நமக்காக, தத்தோஸ்ரீ இங்க வந்ததுக்காக சரவணன் சார் ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் நம்மளோட படத்தோட டீமுக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இங்க வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். கேமராமேன் சாரா இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. புது ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி எல்லாம் வேலை வாங்கணும் அப்படின்றது வந்து அவரு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது சினிமாவில் கதாநாயகனாக பிறந்திருக்கிறார். இப்பொழுதுதான் பிறந்திருக்கார். ஆனாலும் இன்று அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுகிறோம். அதேபோல் TSR உடைய மகனும் பிறந்த நாள் இன்று, அவருக்கும் கேக் வெட்டி கொண்டாடுகிறோம்.
டத்தோஸ்டீஸ் டாக்டர் சரவணன் சார் நம் எக்காயா அவர்களுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுகிறார். தெரியாது.